இப்போ யாரெல்லாம் 1 crore அப்படின்றது ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க? சேர்த்து வச்சு என்னால் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியுமா அப்படின்னா, ஒரு 22, 23 வயசில் ஆரம்பித்து ஒரு 15 வருஷத்தில் ஈஸியாக உங்களால் சேர்க்க முடியும். இப்போ 1 crore சம்பாதிக்கணும்னா முதல்ல நம்மளுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? மாதம் 10,000 ரூபாய் சேர்க்க முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 15 வருஷத்தில் ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக சேர்க்கலாம். எஸ்ஐபி இல்லாமல் வேற என்னென்ன இன்வெஸ்டிங் மெத்தட்ஸில் நம்மளால் 1 crore எடுக்க முடியும்? ஈஸியாக உங்களுக்கு ஒரு கம்மி அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியுமா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான் ஈஸியாக பண்ணணும். நான் 45 வயசுக்கு மேலே இதை தாண்டி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு 30 லட்சம் சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னா இந்த 1 crore போதும். வணக்கம் கணேஷ் சார். வணக்கம் சார். 1 crore கையில் இருந்தது அப்படின்னா நம்ம வேலைக்கு போகவே தேவையில்லை, வீட்டிலே இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டு அமைதியாக ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? சாத்தியம்தான். இப்போ 1 கோடி வச்சுருந்தா நீங்கள் பெரிய பணக்காரன், அந்த டாப் 1 to 3% இருக்கீங்கன்னு சொல்லணும். டாப் 1% கூட சொல்லணும் இந்தியாவில் கனெக்ட் பண்ணோன்னா. ஏன்னா மாதம் 60-65,000 உங்கள் வீட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் நினச்சது செலவு பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா பயப்படாமல் வீட்டிலேயே இருக்கலாம். அண்ட் வீட்டு தேவைக்கு உங்களுக்கு அந்த பணம் இப்போதைக்கு தாராளமாக போதும்னு நினைக்கிறேன். இப்போ யாரெல்லாம் 1 crore அப்படின்றது ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க? சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த எலைட் ஐடியில் சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் அதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 35-40 வயசுக்கு மேலே, அது மட்டும் இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோ டாப் பொசிஷனில் இருக்கவங்க மட்டும்தான் 1 crore இப்போ சம்பாதிக்க முடியும். இது சேர்த்து வச்சு என்னால் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியுமா அப்படின்னா ஒரு 22-23 வயசில் ஆரம்பித்து ஒரு 15 வருஷத்தில் ஈஸியாக உங்களால் சேர்க்க முடியும். ஃப்யூச்சர்னு போகும்போது 15 வருஷம் கழிச்சு 1 கோடியோட மதிப்பு குறைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு 5 இயர்ஸில் இன்னொரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கார்பஸ் சேர்க்க முடியும். நீங்கள் 1 crore வச்சுருக்கீங்களா? இந்த கேள்வி நிறைய எனக்கு வந்திருக்கு. பட் ஆனால் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட ஒரு 30 lakhs கிட்ட இருந்தது. ஸோ அப்போது என்னோடய பிஸ்னஸ் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஐடியில் இருந்தேன். என்னோடய ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 30 lakhs ஆக்சுவலாக இருந்தது. ஸோ 2 ஸ்டாக் ஒரு மல்டி பேக்கராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 6-7 இயர்ஸாக சேர்த்து வச்ச பணம். கம்பெனி ஆரம்பித்து பிஸ்னஸ்னு ஆரம்பித்த பிறகு நிறைய லேர்னிங் பர்பஸ்க்காக செலவு பண்ணேன். இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தோம். அதில் அம்மாவோட பணம், தம்பியோட பணம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு 30 lakhs லாஸ் ஆச்சு, ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதனால் இப்போ என்கிட்ட அவ்வளோ கிடையாது. பட் ஸ்டில் ஒரு 5-6 lakhs இருக்கும். இனிமேல் தான் இன்னும் பில்டப் பண்ணுறோம். இப்போ 1 crore சம்பாதிக்கணும்னா முதல்ல நம்மளுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? பார்க்குறதுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே நான் பெரிய அமௌண்ட் போகணுன்னு யோசிச்சிங்கன்னா கஷ்டம். நீங்கள் 1000-2000 rupees ஆரம்பித்தாலும் ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக 20-25 years டைம்லைன் ஜாஸ்தியாகும். டைம் பீரியட் 20-25 வருஷம்னு சொல்கிறோம். பட் இதுவே உங்களால் ஒரு மாதம் 10,000 ரூபாய் சேர்க்க முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 15 வருஷத்தில் ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக சேர்க்கலாம். இல்லைன்னா அந்த ரூல் ஆஃப் 15 நிறைய வீடியோஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதம் 15,000, 15 வருஷம் 15% இன்ட்ரெஸ்ட், அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்கம், ரிட்டர்ன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லுவோம். ஸோ இதில் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் ஈஸியாக உங்களுக்கு 15 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் வந்துடும். ஸோ ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது, ஃபார்முலாஸ் எல்லாமே. ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான். என்னால் 10,000 போட முடியலன்னு நிறைய பேர் மைண்ட் பிளாக்ல நிற்பாங்க. 500,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ஈஸியாக ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஓடவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. 10% 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 13வது மாதம் 1500 ரூபாய். அதுக்கு அடுத்த 25வது மாதம் அதுலேருந்து 10% இன்க்ரீஸ். கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ 15 இயர்ஸில் 10,000 எஸ்ஐபி போட்டு ஸ்டெப் அப் எஸ்ஐபி போடணுன்றீங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்றது 5,000 போட சொல்கிறீங்களா, இல்லை இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய 10,000 அப்படியே டபுள் பண்ணி 20,000 போட சொல்கிறீங்க? ஸ்டெப் அப் என்னென்னா ஆரம்பிக்கும் போதே 1,000 10,000 இப்போ 10,000 கனெக்ட் பண்ணிப்போம். 10,000 rupees அப்படின்னா செகண்ட் இயர் ஸ்டார்டிங் 13வது மாதம் 5% 10% நம்ம மென்ஷன் பண்ணிடணும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை எவ்வளோ அமௌண்ட், இது ரெண்டுத்தில் எது வேணால் சொல்லணும். இப்போ 10,000 10% இன்க்ரீஸ் எவ்ரி இயர் 15 இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டோன்னா எஸ்ஐபி பீரியட் 15 years. 10,000 13th month 11,000 போகும். 10,000 10% 1,000 rupees. 10,000 + 1,000 11,000. அந்த 25th month 3rd year ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 11,000 10% ஆட் ஆகி 12,100 rupees எஸ்ஐபி ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போதே 10,000 + ஸ்டெப் அப் எஸ்ஐபி எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபைன் பண்ணணும். நான் 10,000 போட முடியாது. இப்போ பார்க்குற எல்லாருமே ஈஸியாக 10,000 அலோகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய வீட்டு க்ராசரிஸ், மற்ற செலவுகள் நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன், பசங்க படிப்பு எல்லாம் யோசிக்கும் போது 10,000 பெரிய அமௌண்ட்டாக தெரியும். குறைஞ்சது ஒரு 1,000 rupeesல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மினிமம் சேவிங்ஸ் கூட இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுறோன்னா நிறைய தேவையில்லாத செலவுகள் பண்ணுறோன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு 500,000 rupeesலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்டெப் அப்பாக போடுங்க.
ஒன்ஸ் அந்த ஹேபிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நமக்கு தெரியும், ஓகே இந்த பணம் எவ்வளோ சேருதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி 40 இயர்ஸில் வந்து ஒரு 1 crore கையில் இருக்கணும்னா எஸ்ஐபி இல்லாமல் வேற என்னென்ன இன்வெஸ்டிங் மெத்தட்ஸில் வந்து நம்மளால் 1 crore எடுக்க முடியும்? ஸ்டாக்ஸில் போடலாம். நம்ம 1 lakh இருந்தாலே 24 வருஷத்தில் 1 கோடி வரும், 20 வருஷத்தில் 15 வருஷத்துலன்னு கேள்விப்படுறோம். பட் இது வந்து எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கா, டைம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸ்டாக்ஸில் போட்டோன்னா ரியல் எஸ்டேட்டில் போடலாம். நம்ம வந்து அண்ணா நகரில் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம், 30 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இப்போ அண்ணா நகர் இவ்வளோ ஆயிடுச்சு. முகப்பேரில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடம் 15-20 வருஷத்தில் இவ்வளோ ரேட் ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம இப்போ போய் ஒரு 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவுட்ஸ்கர்ட்டில் சுற்றி அரக்கோணம் இல்லை ரொம்ப தாண்டி எங்கேயாவது போட்டு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமானா அகைன் அ கொஸ்டின் மார்க். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ரியல் எஸ்டேட்டில் நடக்கலாம், இல்லை ஸ்டாக்ஸில் நடக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து டைம் அண்ட் நாலேஜ் கண்டிப்பாக அவசியம். பணம் போகிறதுக்கான வழிகளும் ஜாஸ்தி. இப்போ வந்து 1 லட்ச ரூபாயில் ரியல் எஸ்டேட்டில் வாங்கி 1 கோடி ஆகுமானா பெரிய டவுட்டு தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக சென்னை சுற்றி முகப்பேர், அண்ணா நகரில் ஆரம்பித்து முகப்பேர் போச்சு, ஆவடி இங்கெல்லாம் நடந்துச்சு. இனிமேல் இங்கேருந்து போனோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு கம்மி அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியுமா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான் ஈஸியாக பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஒரு நாலேஜ் வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போடுறதுக்கு நாலேஜ் வேலான்றீங்களா? கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ நாலேஜ் தேவையில்லை. நான் எந்த ஃபண்டில் போட போகிறேன், எந்த கம்பெனி, ஹெச்டிஎஃப்சியா ஆக்சிஸா, எல்லாருமே பேங்க் எல்லாமே ஒரு ஏஎம்சி வச்சுருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். ஹெச்டிஎஃப்சியில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ் இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது, இல்லைனா எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்கக்கிட்ட போய் நான் இந்த மாதிரி மாதம் போடணும், என்னோடய கோல் என் பையன் படிப்புக்கு, என்னோட வீடு வாங்குறதுக்கு, இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டோன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. எந்த ஃபண்டில் போட்டால் நல்லாயிருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு கைட் பண்ணிவிடுவாங்க. ஈஸியாக மினிமம் அமௌண்ட்டில் என்னோடய சேவிங்ஸ் ஹேபிட் க்ரியேட் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் கிடைக்கும். நான் யோசிக்கும் போதே பெருசாக யோசிக்கிறேன் அப்படின்னும் போது ஸ்டார்ட் பண்ணுறது பயமாக இருக்கும். ஸோ குட்டியாக ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஜாப்பில் வந்து எப்படியாவது நம்ம எக்ஸிட் ஆகிடணும், ஒரு 40-45 இயர்ஸில் வந்து நம்ம வந்து இயர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்துடணும். இந்த ஃபயர்ன்ற கான்செப்டில் சொல்கிறாங்களே, அது மாதிரி வந்து நம்ம இயர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்துடணும், அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ ஒரு 1 crore நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு வந்து நம்மளுடைய டெய்லி எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 crore ஒருத்தட்ட கையில் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவருக்கு வந்து எங்கே கிடைக்கும்? இப்போ 45 வயசில் எக்ஸிட் ஆகணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஐடி கேரியரோ, மேனுஃபேக்சரிங்கில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எம்என்சி அப்படின்னா ஈஸியாக எக்ஸிட் ஆக முடியும். பட் ஆனால் ஒரு 30-35 வயசுக்குள்ளே நான் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், குறைஞ்சது ஒரு 15,000-20,000 ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 1 crore சாத்தியம். ஸோ 45 வயசுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்றதும் ஒரு பிளான் கண்டிப்பாக தேவை. இப்போ நான் வந்து வெறும் 1 crore வச்சுட்டு வர எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்ணுறேன்னா ஈஸியாக சீக்கிரம் காலி ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா 45 வயசில் தான் பசங்க வந்து மேபி 10th வந்திருப்பாங்க, இல்லை இன்னொரு 5 இயர்ஸில் வந்து காலேஜ் போவாங்க, மேரேஜ் இருக்கும், இந்த மாதிரி அடுத்தடுத்த செலவுகள் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 1 கோடின்றது உங்கள் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு, மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வீட்டு தேவைகளுக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங்கும் பண்ணி தான் ஆகணும் ஃபயரில். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் ஏர்லி அப்படின்ற கான்செப்டில். ஸோ இந்த 1 crore பியூர்லி ஃபார் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நீங்கள் வாழக்கூடிய காலம் வந்து நெக்ஸ்ட்டு 30 to 45 இயர்ஸ், 90 வயசு வரைக்கும் வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 45 இயர்ஸ்க்கான பிளான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 கோடி வந்து பத்துமானா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் சொல்லணும். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போவே பிளான் பண்ணணும். நான் 45 வயசுக்கு மேலே இதை தாண்டி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து ஒரு 30 லட்சம் சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னா இந்த 1 crore போதும் அடுத்த 10-15 இயர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அந்த பிஸ்னஸ்க்கான பிளானு யார்கிட்ட கைடன்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 45ல் வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்க குதிரையிலேருந்து இறங்கி வேறு வேலை செய்கிறேன்ற மாதிரி. அப்போ வந்து இறங்கி செய்கிறேன்னும் போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஹெல்ப்போ, இல்லை பிஸ்னஸ் கன்சல்டன்ட், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ஹெல்ப்போ கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 1 கோடி போதும் லைஃப்க்கு சாட்டிஸ்ஃபைடு. பட் மற்ற எக்ஸ்பென்சஸ் வரும்போது இந்த 1 crore எடுத்து செலவு பண்ணிட்டீங்க, சரி அதான் 1 கோடி இருக்குது வெக்கேஷன் போகிறேன், இல்லை 1 கோடி இருக்கே நான் ஒரு வேறு எங்கேயாவது பணத்தை போடுறேன் அப்படின்லாம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் கரைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த அமௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்சிடி பாண்டில் போடலாம். சில ப்ராடக்ட்ஸ் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து போட்ட பணம் அப்படியே இருக்கும், ரெகுலராக உங்களுக்கு 60-70,000 மந்த்லி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஒருத்தரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு 60-70,000 தான் கிடைக்கும்ன்றீங்க. 1 crore நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா மந்த்லி நமக்கு இருந்தால் சேஃப்.
இன்ட்ரெஸ்ட் வந்து 60 to 70% தான் கிடைக்கும். எடுத்தால் சேஃபாக இருக்கும். அந்த கேபிட்டலும் குறையாமல் கரையாமல் இருக்கும். நான் அதிகப்படியாக எடுக்கிறேன் அப்படின்னு போய் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அதிகப்படியாக எடுக்கலாம். பட் 9%, 10% வரைக்கும் எடுக்கலாம், 20% வரைக்கும். பட் சீக்கிரமாக கரைஞ்சிரும் பணம். 7 to 8% ரேஞ்சில் நான் சொல்கிறது, 60 to 70,000 சொல்கிறது. என்சிடி பாண்டில் போனீங்கன்னா 9% 9.5% என்சிடியில் கிடச்சிரும். பாண்டில் ஒரு 8-8.5% கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பணம் சிலது கேபிட்டல், என்சிடி பாண்டில் கேபிட்டல் கேபிட்டல் இவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ, கேபிட்டல் ரிட்டர்ன் வந்துடும். அதே 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 7-8% விட்ராயல் பண்ணிங்கன்னா கேபிட்டல் வந்து 10 வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியூவர்ஸ், அடுத்த வீடியோ அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து 1 crore உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோடைய ரிட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நானும் கணேசன் சாரும் பேச போகிறோம். ஸ்டே டியூன்ட். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.